Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.1ல question number 7. இதில் 2 question கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் A, B and C. இது மூணு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு செட் A ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? the set of all natural numbers less than 8. அப்போ என்ன பண்ணணும்? natural number starting with 1. so 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஓகே, அடுத்தது set B. set B equal to the set of all prime numbers less than 8. prime numbers less than 8 என்னென்ன? 2, 3, 5 and 7. Next, set C equal to the set of even prime number. Even prime number ஒன்னே ஒன்று தான். It is 2. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த 3 செட்டை யூஸ் பண்ணி இந்த கொஷின் 1 and 2 ஒர்க் பண்ணலாம். நவ் ஃபஸ்ட்டு கொஷின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டை தான் பார்க்கணும். ப்ராக்கெட் என்ன இருக்குது? A இன்டர்செக்ஷன் B. LHS A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு, இப்போ ஏக்கும் பிக்கு என்னென்ன காமன்? ரெண்டுலேயுமே 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது அண்டு 7 இருக்குது. ஓகேயா? ஸோ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 2, 3, 5 அண்டு 7. ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? A intersection B cross C. A intersection B cross C equal to A intersection B 2, 3, 5, 7 cross C equal to, it is called Cartesian product. இதுக்கு என்ன செய்யணும்? பேர் எழுதணும். ஃபஸ்ட்டு 2ஓட 2, 2, 2, again 3, 2, 5, 2 and 7, 2. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 ப்ராக்கெட் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஃபைண்ட் பண்ணலாம். அதாவது A cross C equal to, where A equal to 1, 2, 3, 4, 5, 6 and 7 cross C equal to 2. It's also Cartesian product. அப்போ என்ன பண்ணணும்? ஆர்டர் பேர் எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. ஓகே, அடுத்தது B cross C. B cross C equal to, where B equal to 2, 3, 5, 7 cross C equal to set 2. இதுவும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ என்ன பண்ணுங்க? ஆர்டர் பேர் எழுதுங்க. ஈக்குவல் டு 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. நெக்ஸ்ட்டு A cross Cக்கும் B cross Cக்கும் இன்டர்செக்ஷன், அதாவது காமன். A cross C இன்டர்செக்ஷன் B cross C ஈக்குவல் டு, என்னென்ன காமனாக இருக்குது? 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. இது ரைட் ஹேண்ட் சைட். இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 we get LHS equal to RHS. அதாவது
A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் A cross B minus C equal to A cross B minus A cross C. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? B minus C. LHSல ஃபஸ்ட்டு B minus C equal to where B equal to 2, 3, 5, 7 minus C equal to 2. இப்போ 2, 3, 5, 7ல் 2வை மைனஸ் பண்ணும். அதாவது 2வை எலிமினேட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 3, 5, 7. நெக்ஸ்ட்டு A cross B minus C equal to where A equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B minus C equal to 3, 5, 7. இதுவும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். இப்போ என்ன பண்ணணுமா? ஆர்டர் பேர் எழுதணும். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். ஸோ 1,3, 1,5, 1,7. நெக்ஸ்ட்டு 2, 2,3, 2,5, 2,7. அடுத்தது 3, 3,3, 3,5, 3,7. அடுத்தது 4, 4,3, 4,5, 4,7. அடுத்தது 5, 5,3, 5,5, 5,7. Next 6, 6,3, 6,5, 6,7. The last one 7, 7,3, 7,5 and 7,7. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட், அதனால் இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் 2 ப்ராக்கெட் இருக்குது. A cross B மைனஸ் A cross C. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? A cross Bயை ஃபைண்ட் பண்ணலாம். A cross B ஈக்குவல் டு where A equal to 1, 2, 3, 4, 5, 6 and 7 cross B equal to 2, 3, 5, 7. இப்போ என்ன பண்ணணும்? ஆர்டர் பேர் எழுதுங்க. 1,2, 1,3, 1,5, 1,7. 2,2, 2,3, 2,5, 2,7. 3,2, 3,3, 3,5, 3,7. அடுத்தது 4,2, 4,3, 4,5, 4,7. அடுத்தது 5,2, 5,3, 5,5 and 5,7. Next 6,2, 6,3, 6,5, 6,7. The last one 7,2, 7,3, 7,5 and 7,7. அடுத்தது A cross C. A cross C equal to where A equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C equal to 2 equal to 1,2, 2,2, 3,2, 5,2, 6,2 and 7,2. Now A cross B minus A cross C equal to, இப்போ என்ன செய்யணும்? A cross Bயிலிருந்து A cross Cயை
மைனஸ் பண்ணணும். இப்படி மைனஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இந்த A cross Cயில் இருக்கக்கூடிய இந்த 2ஓட பேர் 1,2 2,2 3,2 இது எல்லாமே எதில் இருக்கும், A cross Bயில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணிடணும். அப்போ என்ன கிடைக்கும், therefore A cross B minus A cross C equal to 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 the last one 7,3 7,5 and 7,7. இது ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் இட் இஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 செக் பண்ணிங்கன்னா ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 we get A cross B minus C equal to A cross B minus A cross C. Thus it is verified. Okay students, exercise 1.1ல இது லாஸ்ட் கொஷின் நம்பர் 7ல் 2 கொஷின் கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிச்சா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு முக்கியமான எக்ஸசைஸில் முக்கியமான வினாவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.